த கிரேட் இன்வெஸ்டர் மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த ஒன் ஆஃப் த கம்பெனியான பஜார் ஸ்டைல் ரீட்டைல் கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 835 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அதாவது இந்த 835 கோடியில 148 கோடி இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்குன்னு போகும். அண்ட் மிச்சம் 687 கோடி எந்த ஷேர் ஹோல்டர் அவங்க ஸ்டேக்கை செல் பண்றாங்களோ அவங்களோட பாக்கெட்டுக்கு டைரக்டா போகும். அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா எங்களோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தோம்னா 2902 கோடியில இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனி தான் லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கம்பெனி 2013 துவாரகா தாஸ் மோகன்லால் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேம்ல கொல்கத்தால உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே, இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா நார்த் இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபேஷன் ரீட்டைல் கம்பெனியா இருக்காங்க. அதாவது மேன், உமன், பாய்ஸ், கேர்ள்ஸ், இன்ஃபென்ட்ஸ்க்கான ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ், ஃபுட்வேர், கிச்சன் அப்ளைன்சஸ், வேலெட், ஹேண்ட்பேக், டாய்ஸ் மாதிரியான மல்டிபிள் ப்ராடக்டை சேல் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அண்ட் இவங்க மேஜரா 2 ஸ்டேட்ஸை கான்சன்ட்ரேட் பண்றாங்க. லைக் வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட 3% மார்க்கெட் ஷேர் இந்த கம்பெனி தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஒடிசால 2.2% மார்க்கெட் ஷேர் இந்த கம்பெனி தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் டோட்டலா 173 ஸ்டோர்ஸோட 9 ஸ்டேட்ஸ்ல பிரசன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இதுவரை 1.2 பில்லியன் கஸ்டமருக்கு சர்வும் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆம்னா, ஸ்கொயர் அப் மாதிரியான 11 பிராண்ட்ஸ்ல இவங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஃபைனான்சியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோ ஆகுது. 561 கோடியில இருந்து ஜஸ்ட் 2 வருஷத்துல 982 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற கம்பெனியா க்ரோ ஆயிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 2022 8 கோடி ப்ராஃபிட்டும், 2023 5 கோடி ப்ராஃபிட்டும், 2024 21 கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்ஸ்ல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் நிறையவே இருக்கு. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா 0.7ல இருக்காங்க. அதாவது டோட்டலா 178 கோடி கடன் வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதிகமான கடன் தான் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனான்சியலை பொறுத்த வரைக்கும் ஓவராலா சூப்பரான ரெவன்யூ ஜென்ரேட்டரா இருக்காங்க. அண்ட் கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற கம்பெனியே நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ற சேம் பிசினஸ் V-Mart அண்ட் V2 ரீட்டைல்னு 2 கம்பெனிஸ் பண்றாங்க. இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டைல் பஜார் கம்பெனி தான் ரொம்ப சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் PE ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 125 PE ரேஷியோல ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப அதிகமான வேல்யூஷன்ல ஐபிஓ வந்திருக்காங்கன்னே புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஷேர் மார்க்கெட்டுக்கு வெளியவும் இந்த கம்பெனிக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுல டோட்டலா இந்த ஸ்டைல் பஜார் கம்பெனி 162 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜான ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க மற்ற கம்பெனிஸ் மாதிரியே தான். அண்ட் இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மற்ற கம்பெனிஸை விட கொஞ்சம் கம்மியான ரெவன்யூ ஜென்ரேட்டராக தான் இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டீம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட ஓல் டைம் டைரக்டரான மிஸ்டர் பகவான் பிரசாத் இவருக்கு ஆபரேஷன் அண்ட் பர்ச்சேஸ் ஆக்டிவிட்டி இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் அண்ட் சேல்ஸ் இண்டஸ்ட்ரியில 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த கம்பெனியோட ஓல் டைம் டைரக்டரான மிஸ்டர் ரோஹித் கேடியாக்கு இந்த கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட சேர்மன் மிஸ்டர் பிரதீப் குமாருக்கு சேல்ஸ் அண்ட் ஆபரேஷன் அண்ட் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 38 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிளா எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீம்னே புரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த கம்பெனி இப்போ ஐபிஓ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 148 கோடியில 146 கோடியை இவங்களோட கடனை ரீபே பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஐபிஓக்கு அப்புறம் இவங்களோட கடனை ரீபே பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் 32 கோடி தான் இவங்க கடன் வச்சிருப்பாங்க. அண்ட் மிச்சம் 2 கோடியை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃபர் ஃபார் சேல் வழியா சில ப்ரமோட்டர்ஸும் ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்க ஸ்டேக்கை கொஞ்சமா செல் பண்றாங்க. அண்ட் முக்கியமா இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டரான மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட ஒய்ஃபான மிஸ்ஸஸ் ரேகா ராஜிக் ஜுன்ஜுன்வாலா அவங்களோட ஸ்டேக்கையும் கொஞ்சமா செல் பண்றாங்க. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கையில 55% ஸ்டேக்கும் பப்ளிக் கையில 45% ஸ்டேக்கும் இருக்கு. ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறம் ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கையில 45%, பப்ளிக் கையில 55% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ப்ரமோட்டரோட ஐபிஓக்கு அப்புறம் 50% கீழே குறையது ஒரு சின்ன நெகட்டிவ் சைன்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓ டீடைல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 30 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. அண்ட் ஐபிஓட பிட்டிங் க்ளோஸ் ஆகுறது செப்டம்பர் 3. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ₹5 பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லோயர் பேண்ட் ₹370, அப்பர் பேண்ட் ₹389 இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 38 ஷேர். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 38 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 835 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் போத் NSE அண்ட் BSE 2 எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆக போறாங்க. அண்ட் இந்த ஐபிஓல அலாட்மெண்ட் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 4. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் வந்து செப்டம்பர் 5 ரீஃபண்ட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க ஷேர்ஸ் சேம் டே செப்டம்பர் 5 உங்க டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் செப்டம்பர் 6 அந்த மார்க்கெட்ல லிஸ்ட்டும் ஆயிரும் அந்த ஷேர்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த ஐபிஓல ₹14,782 மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம் 38 ஷேர்ஸ். அண்ட் மேக்ஸிமம் ₹1,92,166 13 லாட் வரை அப்ளை பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ஐபிஸ்க்கு 15%, QIBஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஓ இது வரைக்கும் 0.72 டைம்ஸ் ஓவராலா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் ரீட்டைல் கேட்டகரி ஆல்மோஸ்ட் 0.82 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்த்தோம்னா 75 ரூபாயில இருந்து இப்போ 125 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 32% லிஸ்டிங் கெயினோட அரௌண்ட் 510 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபைனலா என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி பண்றது நார்மலான பிசினஸ் மாடல் தான் அண்ட் லோ பேரியர் இருக்கிற பிசினஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ்லயும் கன்சிஸ்டன்சி இல்ல, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் நிறைய இருக்கு. அண்ட் ஜியோகிராபிக்கல் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. அதாவது பர்டிகுலர் ரீஜனை மட்டும் மெயினா கான்சன்ட்ரேட் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமா 125 PE ரேஷியோல ஐபிஓ வந்திருக்காங்க. ரொம்ப 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 அதிகமான வேல்யூவேஷன். அண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்றவங்க இந்த ஐபிஓல ட்ரை பண்ணலாம். பட் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால லிஸ்டிங் டே அன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் நெகட்டிவ்ல போக கூட சான்சஸ் இருக்கு. அப்படியே பாசிட்டிவ் லிஸ்ட் ஆனா கூட ரொம்ப ஒன்றும் ப்ராஃபிட்லாம் வந்துடாது. ஸோ யோசிச்சு அப்ளை பண்ணுங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு இந்த ஐபிஓ ஸ்கிப் பண்றது ரொம்பவே நல்லது. பிசினஸ்ல ஸ்பெஷலா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப அதிகமான வேல்யூவேஷன் ஐபிஓ வந்துருக்காங்க. ஸோ நான் பர்சனலா அந்த ஐபிஓல அப்ளை பண்ணல, கண்டிப்பா ஸ்கிப் பண்ண தான் போறேன். நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா இல்ல ஸ்கிப் பண்றீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா இல்ல ஸ்கிப் பண்றீங்களா அப்படிங்கறத பத்தி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.